ஓம் சாந்தி. 17/7/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய சாக்காரமுடைய முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்கலாம். பாபா சொல்கிறாங்க, இனிய குழந்தைகளே, உயர்ந்தவர் ஆக வேண்டும் என்றால் உங்கள் கணக்கை தினந்தோறும் பாருங்கள். எந்த கர்மேந்திரியமும் ஏமாற்றக்கூடாது. கண்கள் அதிகம் ஏமாற்றும், அதில் கவனமாக இருங்கள் அப்படின்றார் பாபா. கேள்வி கேட்குறாங்க, மிக மோசமான கெட்ட பழக்கம் எது? அதிலிருந்து தப்பிக்கும் வழி என்ன? பதில் சொல்கிறாங்க, நாக்கின் சுவை மிக மோசமான கெட்ட பழக்கம். ஏதாவது நல்ல பொருளை பார்த்தால் மறைத்து வைத்து சாப்பிடுகிறார்கள். மறைப்பது என்றால் திருட்டு. திருடி வடிவ மாயாவும் பலரது காது மூக்கை பிடிக்கின்றது. புத்தி எப்பொழுது எங்கே சென்றாலும் தனக்குத்தானே தண்டனை கொடுப்பதால் இதிலிருந்து தப்பிக்கலாம். கெட்ட பழக்கங்களை நீக்குவதற்கு தனக்குத்தானே கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும்ன்றார் பாபா. டெய்லி செக் பண்ணணும், கர்மேந்திரி எதுவும் நம்மளை ஏமாத்தலை தானே. டெய்லி பிரம்ம பாபா கர்மேந்திரியுடைய தர்பாரை கூட்டின மாரி டெய்லி நைட்டு நம்ம நம்முடைய கர்மேந்திரியுடைய தர்பாரை கூட்டி எதுவும் தவறு நடக்கலை தானே, நடந்தால் நமக்கு நாமே தண்டனை கொடுக்கணும். அப்போ தான் நம்ம இதிலேருந்து விடுபட முடிகின்றார் பாபா. ஓம் சாந்தி. ஆத்மா அபிமானியாகி அமர்ந்திருக்கின்றீர்களான்னு கேட்குறார் பாபா. நான் ஆத்மா அபிமானியாகி அமர்ந்திருக்கிறேனா, தந்தையை நினைவு செய்கிறேனா என ஒவ்வொரு விஷயத்தையும் தனக்குத்தானே கேட்க வேண்டும். சிவசக்தி பாண்டவ சேனை பாடப்பட்டுள்ளது. இங்கே சிவபாபாவின் சேனை அமர்ந்திருக்கின்றது. அந்த உலக சேனையில் இளைஞர்கள் மட்டும் இருப்பார்கள். முதியவர் அல்லது குழந்தை இருப்பதில்லை. மிலிட்ரியில் பாருங்கள், இளைஞர்கள் தான் நிறைய இருப்பாங்க, குழந்தை வயசானவங்களாம் இருக்கிறது கிடையாது. ஆனால் இந்த சேனையில் பாருங்கள், முதியவர், குழந்தை, இளைஞர், இப்படி எல்லோரும் அமர்ந்திருக்கீங்கன்றார் பாப்பா. இது மாயாவை வெற்றி பெறும் சேனை. ஒவ்வொருவரும் மாயாவை வென்று தந்திடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி பெற வேண்டும். மாயா மிக பிரபலமாக இருப்பது குழந்தைகளுக்கு தெரியும். கர்மேந்திரியங்கள் அதிகமாக ஏமாற்றுகின்றன. இன்று எந்த கர்மேந்திரியம் ஏமாற்றியது என்பதையும் சார்ட்டில் எழுதுங்கள். இன்று இன்னாரை பார்த்த பொழுது அவரை தொட வேண்டும், இதை செய்ய வேண்டும் என உள்ளம் விரும்பியது. கண்கள் அதிக நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றன. ஒவ்வொரு கர்மேந்திரியத்தையும் பாருங்கள், எந்த கர்மேந்திரியம் அதிக நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. இதை குறித்து சூர்தாசரின் உதாரணம் தருகிறார்கள். தன்னை சோதித்து பார்க்க வேண்டும். கண்கள் அதிகமாக ஏமாற்றும். நல்ல நல்ல குழந்தைகளையும் மாயா ஏமாற்றுகிறது. நன்றாக சேவை செய்கிறார்கள், எனினும் கண்கள் ஏமாற்றுகின்றன. அதன் மீது அதிக கவனம் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் எதிரியாக இருக்கின்றது. நமது பதவியை நாசம் செய்கின்றது. புத்திசாலி குழந்தைகள் நன்றாக குறித்து வைக்க வேண்டும் என்றார் பாபா. பாக்கெட்டில் டைரி இருக்க வேண்டும். பக்தி மார்க்கத்தில் புத்தி வேறு பக்கம் போனால் தன்னை கிள்ளிக் கொள்வார்கள். நீங்களும் அப்படி தனக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கர்மேந்திரியங்கள் ஏமாற்றவில்லை தானே என்பதை பாருங்கள் அப்படின்றார் பாபா. அப்படி இருந்தால் அங்கிருந்து சென்று விடுங்கள். நின்று கொண்டு பார்க்கவும் கூடாது. ஆண் பெண்ணிடையே மிகுந்த இடரல் ஏற்படுகின்றது. பார்ப்பதால் காம விகார பார்வை போகின்றது. அதனால் சந்நியாசிகள் கண்களை மூடி அமர்கிறார்கள். சில சந்நியாசிகள் பெண்களை பின்னால் அமர வைக்கிறார்கள். அந்த சந்நியாசி போன்றோருக்கு என்ன கிடைக்கும் என்றார் பாபா. அவர்கள் 10-20 லட்சங்களை அல்லது கோடிகளை சேர்க்கலாம். இறந்தால் அதுவும் முடிஞ்சது. பிறகு அடுத்த போய் மறுபடியும் சேர்க்க வேண்டியிருக்கும். குழந்தைகள் உங்களுக்கு என்ன கிடைத்தாலும் அது அழியாத ஆஸ்தியாகிறது. அங்கே செல்வத்தின் ஆசை இருப்பதில்லை. ஒன்றிற்கு தலையில் முட்டிக்கொள்ளும்படி அங்கே கிடைக்காத பொருளே இல்லை. கலியுக கடைசிக்கும் சத்தியுக ஆரம்பத்திற்கும் இரவு பகல் வித்தியாசம் இருக்கின்றது. அங்கே அபார சுகம் இருக்கும், இங்கே எதுவும் இல்லை. சங்கம் என்ற வார்த்தையோடு புருஷோத்தம் என்ற வார்த்தையையும் நிச்சயம் சேர்த்து எழுத வேண்டும் என்று தந்தை எப்பொழுதும் சொல்கின்றார். வார்த்தைகளை மிக தெளிவாக பேச வேண்டும். அப்பொழுது புரிய வைப்பது எளிதாக இருக்கும். கத்தியின்றி இரத்தமின்றி மனிதரை தேவராக மாற்றினார் என்று சொல்கிறார்கள். தேவராக மாற்ற, நரகவாசியை சொர்க்கவாசியாக மாற்ற நிச்சயம் சங்கமத்தில் தான் வருவார்.
பாட்டு கூட இருக்கு இல்லைங்களா, கத்தி இன்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது. பாபா பாட்டு கூட ஒன்று இருக்குது. மனிதர்கள் காரிருளில் இருக்கிறார்கள். சொர்க்கம் எப்படி இருக்கும் என்பது தெரியாது. மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் சொர்க்கத்தை பார்க்கவும் முடியாது. அதனால் உங்கள் தர்மம் மிகுந்த சுகத்தை கொடுப்பது என்று தந்தை சொல்கின்றார். அதை சொர்க்கம் என்று சொல்கிறார்கள். ஆனால் நாமமும் சொர்க்கத்திற்கு போக முடியும் என அவர்கள் ஒருபொழுதும் நினைப்பதில்லை. ஏன்னா அதை பற்றி யாருக்கும் தெரியாது. பாரதவாசிகள் இதை மறந்துட்டாங்க. சொர்க்கத்துடைய ஆயுள லட்ச வருஷங்கள் என்று சொல்கிறார்கள். 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் சொர்க்கம் இருந்தது என்று கிறிஸ்தவர்கள் தாமே சொல்கிறார்கள். லட்சுமி நாராயணரை பகவான் பகவதி என்று சொல்கிறார்கள். நிச்சயம் கடவுளே பகவான் பகவதியாக மாற்றுவார். அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எந்த கர்மேந்திரியம் ஏமாற்றியது என தினம்தோறும் உங்கள் கணக்கை பார்க்க வேண்டும். நாக்கும் எந்த விதத்திலும் குறைந்தது கிடையாது. ஏதாவது நல்ல பொருளை பார்த்தால் மறைத்து வைத்து சாப்பிடுகிறார்கள். இதுவும் பாவம் என உணர்வதில்லை. ஏன்னா தெரியாமல் எடுத்துட்டா திருட்டு ஆகிடுச்சு இல்லையா. அதுவும் சிவபாபாவின் யஜ்யத்தில் திருடுவது மிக மோசமானது. ஒன்றை திருடுபவர் லட்சத்தை திருடுபவர் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா ஒன்று திருநாளும் திருடுந்தான், ₹1,00,000 திருநாளும் திருடர்கள் தான் இல்லையா. பலரது மூக்கை மாயா பிடிக்கின்றது. இது எல்லா கெட்ட பழக்கங்களையும் நீக்க வேண்டும். தனக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். எதுவரை கெட்ட பழக்கம் இருக்குமோ அதுவரை உயர்ந்த பதவி பெற முடியாது. சொர்க்கத்திற்கு போவது ஒன்றும் பெரிய விஷயமில்லை. ஆனால் ராஜாராணி எங்கே, பிரஜை எங்கே? இந்த ஞானத்தை கேட்டால் சொர்க்கத்துக்கு வந்துடலாம். ஆனால் பதவியில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். அங்கே சொர்க்கத்துடைய மகாராஜா எவ்வளோ உயர்ந்த பதவி, அந்த சொர்க்கத்தில் பிரஜைனா எவ்வளவு கீழான பதவி இல்லையா. அதனால் கர்மேந்திரங்களை நன்றாக சோதனை செய்ய வேண்டும் என்று தந்தை சொல்கின்றார். எந்த கர்மேந்திரியம் ஏமாற்றுகிறது என கணக்கு வைக்க வேண்டும். இது வியாபாரம். என்னோடு வியாபாரம் செய்ய வேண்டுமென்றால், உயர்ந்த பதவி பெற வேண்டுமென்றால் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் என்பதை தந்தை புரிய வைக்கின்றார். தந்தை டைரக்ஷன் கொடுக்கின்றார். அதிலும் மாயா தடை ஏற்படுத்துகிறது, செய்ய விடுவதில்லை. இவற்றை மறக்காதே என்று தந்தை சொல்கின்றார். தவறு செய்தால் பிறகு அதிகம் வருத்தப்படுவீர்கள். ஒருபொழுதும் உயர்ந்த பதவி பெறமாட்டீர்கள் என்றார் பாபா. நாங்கள் நரனிலிருந்து நாராயணர் ஆவோம் என இப்பொழுது சந்தோஷமாக சொல்கிறீர்கள். எனினும் கர்மேந்திரங்கள் எங்காவது ஏமாற்றவில்லை தானே என தன்னிடம் கேட்டுக்கொண்டே இருங்கள். தான் முன்னேற வேண்டுமென்றால் தந்தை எந்த அறிவுரை தருகிறாரோ அதை அமல்படுத்த வேண்டும். முழு நாளின் கணக்கை பாருங்கள். தவறுகள் அதிகம் நடக்கின்றன. பாபா பார்க்குறாரு. கண்கள் அதிகம் ஏமாற்றுகின்றன. ஒருவருக்கு உணவு கொடுக்க வேண்டும், பரிசு கொடுக்க வேண்டும் என இரக்கம் வருகிறது. உங்கள் நேரத்தை அதிகமாக வீணாக்குகிறீர்கள். மாலையின் மணியாவதற்கு அதிக முயற்சி தேவை. 8 ரத்தினங்கள் முக்கியமானவர்கள். நவரத்தினங்கள் என்று சொல்கிறார்கள் அல்லவா, அதில் ஒன்று பாபா, மீதி 8 பேர். தந்தையின் அடையாளம் நடுவில் இருக்க வேண்டும். ஏதாவது கிரகதோஷம் ஏற்பட்டால் நவரத்தின மோதிரத்தை அணிய வைக்கிறார்கள். முயற்சி செய்யும் இத்தனை பேரிலிருந்து 8 பேர் பாஸ்வித்தானர் ஆகிறார்கள். பாருங்கள், இவ்வளோ மக்கள் தொகையில் 8 பேர் தான் பாஸ்வித்தானர். 8 ரத்தினங்களுக்கு தான் அதிக புகழ் இருக்கின்றது. தேக அபிமானத்தில் வரும்பொழுது கர்மேந்திரியங்கள் அதிகமாக ஏமாற்றுகின்றன. பாபா சொல்கிறாங்க, தலையில் அதிக பாவம் இருக்குது. தானம் புண்ணியம் செய்தால் பாவங்கள் அழியும் என பக்தியிலும் கவலை இருக்கின்றது. சத்தியுகத்தில் கவலைப்படுவதற்கு எந்த விஷயமும் இருக்காது. ஏனென்றால் அங்கே ராவண ராஜ்யமே இல்லை. அங்கு அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் பிறகு நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. உங்களை இவ்வளவு பெரிய பதவி பெற வைக்க பகவான் அமர்ந்து கற்பிக்கின்றார். தந்தை நினைவுக்கு வரவில்லையா? நல்லது, கற்பிக்கும் டீச்சரை நினைவு செய்யுங்கள். நமது ஒரே தந்தை சத்குருவாக இருப்பதை நன்றாக நினைவு செய்யுங்கள் என்றார் பாபா. மனிதர்கள் அசுர வழியில் தந்தையை எவ்வளவு அவமானம் செய்கிறார்கள். தந்தை இப்பொழுது அனைவருக்கும் உபகாரம் செய்கின்றார். குழந்தைகளாகிய நீங்களும் தந்தையைப் போல உபகாரம் செய்ய வேண்டும். நீங்கள் யாருக்கும் அபகாரம் செய்யக்கூடாது.
அசுத்த பார்வை வைக்கக்கூடாது. அதனால் தனக்கே நஷ்டம் ஏற்படும். அந்த உணர்வலைகள் பிறரிடமும் பாதிப்பை ஏற்படுத்தும். லட்சியம் மிக உயர்ந்தது என தந்தை சொல்கின்றார். எந்த விகர்மம் நடக்கவில்லைதானே என தினம்தோறும் உங்கள் கணக்கை பாருங்கள். இது விகர்ம உலகம், விகர்ம காலம். விகர்மத்தை வென்ற தேவர்களின் காலத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. விகர்மத்தை வென்ற காலம் தொடங்கி 5000 வருடங்கள் ஆகின்றன. பின்னர் விகர்ம காலம் ஆரம்பமாகின்றது. ராஜாக்களும் விகர்மங்களே செய்து கொண்டு இருக்கின்றனர். அதனால்தான் கர்ம அகர்ம விகர்மங்களின் விளைவுகளை நான் உங்களுக்கு புரிய வைக்கின்றேன் என்று தந்தை சொல்கின்றார். ராவண ராஜ்யத்தில் உங்கள் கர்மம் விகர்மமாகின்றது. சத்யுகத்தில் கர்மம் அகர்மமாகின்றது. அங்கே விகர்மம் ஏற்படுவதே இல்லை. அங்கே விகாரத்தின் பெயரே இல்லை. இந்த ஞானத்தின் 3வது கண் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கின்றது. இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் தந்தை மூலமாக திருநேத்திரி திரிகாலதரிசி ஆகியிருக்கிறீர்கள். அப்படி மனிதர்களால் மாற்ற முடியாது. உங்களை மாற்றுபவர் தந்தை. முதலில் நீங்கள் ஆஸ்திகர் ஆகிறீர்கள். அப்பொழுது திருநேத்திரி திரிகாலதரிசி ஆகிறீர்கள். முழு நாடகத்தின் ரகசியம் புத்தியில் இருக்கின்றது. மூலவதனம், சூட்சுமவதனம், 84 பிறவிகளின் சக்கரம் எல்லாம் புத்தியில் இருக்கின்றன. பின்னால் மற்ற தர்மங்கள் வருகின்றன, வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. அந்த தர்ம சாபர்களை குரு என்று சொல்ல முடியாது. அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் சத்குரு ஒருவரே. மற்றவர் யாரும் ஒருபொழுதும் சத்கதி கொடுக்க வருவதில்லை. அவர்கள் தர்ம சாபகர்கள். அவங்க தர்மத்தை சாபனை பண்ணுறதுக்காக தான் வராங்க. சத்கதி கொடுக்க வர்றது கிடையாது. கிறிஸ்துவை நினைவு செய்தால் ஒருபொழுதும் சத்கதி கிடைக்காது. விகர்மங்கள் ஒருபொழுதும் அழியாது. நீ எதுவும் கிடைக்காது என்றார் பாபா. அவர்கள் அனைவரும் பக்தியின் வரிசையில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஞான வரிசையில் நீங்கள் மட்டும் இருக்கின்றீர்கள். நீங்கள் வழிகாட்டிகள். அனைவருக்கும் சாந்திதாமத்தின் சுகதாமத்தின் வழியை சொல்கிறீர்கள். தந்தையும் லிபரேட்டராக, அதாவது விடுவிப்பவராக, வழிகாட்டியாக இருக்கின்றார். அந்த தந்தையை நினைவு செய்தால் விகர்மங்கள் அழியும். இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் உங்கள் விகர்மங்களை அழிக்க முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். அதனால் ஒரு பக்கம் முயற்சி செய்யும் பொழுது மறுபக்கம் விகர்மம் நடக்காதபடி கவனம் வைக்க வேண்டும். முயற்சினாலே தவறு நடக்காமல் இருக்கணும். முயற்சி செய்கிற தவறு நடந்ததுன்னா ஒன்றும் சேமிப்பாகாது. விகர்மம் விநாசம் ஆகிறது கிடையாது. முயற்சி செய்வதோடு விகர்மமும் ஏற்பட்டு வந்தால் சுமை 100 மடங்கு ஆகும். அதனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விகர்மம் செய்யாமல் இருக்க வேண்டும். இல்லை என்றால் சேர்ந்து கொண்டே இருக்கும். விகர்மம் குறையாத, அதிகமாயிட்டே இருக்கும். பிறகு பெயரையும் கெடுப்பீர்கள். பகவான் நமக்கு பாடம் கற்பிப்பதை அறிவதால் எந்த விகர்மமும் செய்யக்கூடாது. சிறிய திருட்டோ அல்லது பெரிய திருட்டோ அது பாவமாகின்றது. இந்த கண்கள் அதிகம் ஏமாற்றுகின்றன. தந்தை குழந்தைகளின் நடத்தையிலிருந்து புரிந்து கொள்கின்றார். இவர் எனது மனைவி என்ற நினைவு ஒருபோதும் வரக்கூடாது. நாம் பிரம்மகுமார் குமாரி, சிவபாபாவின் பேர குழந்தைகள். நாம் தந்தைக்கு உறுதிமொழி கொடுத்திருக்கின்றோம், ராக்கி கட்டி இருக்கின்றோம். இருந்தும் கண்கள் ஏன் ஏமாற்றுகின்றன? நினைவு பலத்தால் எந்த ஒரு கர்மேந்திரியத்தின் ஏமாற்றத்திலிருந்தும் விடுபட முடியும். அப்போ யோக பலத்தை சேமிக்கணும். இதுக்கு தான் அதிக முயற்சி தேவை. தந்தையின் அறிவுரையை அமல் செய்து சார்ட் எழுதுங்கள். நாம் தந்தையிடமிருந்து முழுமையாக ஆஸ்தி பெறுவோம், டீச்சரிடமிருந்து முழுமையாக படிப்போம் என்றே கணவன் மனைவி இருவரும் தமக்குள் பேச வேண்டும். எல்லையற்ற ஞானத்தை கொடுக்கும் டீச்சர் பிறகு ஒருபொழுதும் கிடைக்க மாட்டார். லக்ஷ்மி நாராயணரே அறியாத பொழுது அவர்களுக்கு பின்னால் வருபவர்கள் எப்படி அறிய முடியும்? இந்த உலகின் முதல் இடை கடைசியின் ஞானம் உங்களுக்கு மட்டும் சங்கமுகத்தில் தெரியும் என்று தந்தை சொல்கின்றார். இதை செய்யுங்கள், இப்படி செய்யுங்கள் என தந்தை அதிகமாக புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். பிறகு இங்கிருந்து எழுந்தவுடன் எல்லாம் முடிந்தது, சிவபாபா நமக்கு சொல்கின்றார் என்பதை உணர்வதில்லை.
சிவபாபா சொல்கின்றார் என எப்பொழுதும் புரிந்து கொள்ளுங்கள். இவருடைய போட்டோவையும் வைக்காதீர்கள். இந்த ரதத்தை கடனுக்கு பெற்று இருக்கின்றேன். இவரும் முயற்சி செய்வது பிரம்மபாபா சொல்றார். நான் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுகின்றேன் என இவரும் சொல்கின்றார். பிரம்மபாபா கூட நான் கூட சிவபாபா தான் நினச்சி ஆஸ்தி அடைகிறேன், என்ன நினச்சிங்கன்னா ஆஸ்தி அடைய முடியாது, சிவபாபா நினைவு செய்யுங்க அப்படின்னு பிரம்மபாபா கூட சொல்கிறாரு. உங்களைப் போல இவரும் மாணவ வாழ்வில் இருக்கின்றார். போக போக உங்களுக்கு புகழ் கிடைக்கும். இப்பொழுது நீங்கள் பூஜைக்குரிய தேவராக மாற படிக்கின்றீர்கள். பிறகு சத்தியுகத்தில் நீங்கள் தேவராவீர்கள். இந்த எல்லா விஷயங்களையும் தந்தை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. பாக்கியத்தில் இல்லை என்றால் சிவபாபா எப்படி வந்து கற்பிக்க முடியும்? நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என சந்தேகம் கொள்வார்கள். ஏற்கவில்லை என்றால் பிறகு சிவபாபாவை எப்படி நினைவு செய்வார்கள்? சிவபாபா நினைவு செய்யலைன்னா விகர்மங்கள் அழிய முடியாது. இங்கே நம்பர்வார் முழு ராஜ்யத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டு இருக்கின்றது. அதற்கு தாச தாசிகளும் தேவதேனை ராஜ்யத்தில் எல்லாருக்கும் அவசியம் இருக்குது. அரசர்களுக்கு தாசிகளும் வரதட்சணையாக கிடைக்கிறார்கள். இங்கேயே இத்தனை தாசிகளை வைத்திருக்கும் பொழுது சத்தியுகத்தில் எத்தனை இருக்கும்? பெரிய பணக்கார வீட்டில் பார்த்தீங்கன்னா சர்வெண்ட்டு மெய்டெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ சத்தியத்தில் எவ்வளோ பேர் இருப்பாங்க பாருங்கன்றார் பாபா. அங்கே சென்று தாச தாசியாகும்படி மந்தமான முயற்சி செய்யாதீர்கள் என்றார் பாபா. பாபா, இப்பொழுது நான் இருந்தால் என்ன பதவி கிடைக்கும் என நீங்கள் கேட்க முடியும். தந்தை உடனே சொல்வார், உங்கள் கணக்கை நீங்களே பாருங்கள். கடைசியில் நம்பர்வார் கர்மாதித்த நிலை ஏற்பட வேண்டும். இது உண்மையான வருமானம். அந்த வருமானத்தில் இரவு பகல் எவ்வளவு பிஸியாக இருக்கிறார்கள். ஸ்தூல வருமானத்துக்காக பாருங்கள், நைட்டு கூட கண் விழித்து சம்பாதிக்கிறாங்க. தரகராக இருப்பவர்கள் ஒரு கையால் சாப்பிட்டு அடுத்த கையால் போன் மூலம் காரியங்களை நடத்தி கொண்டு இருப்பார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் ஞான பாதையில் நடக்க முடியுமா என்பதை சொல்லுங்கள் அப்படின்றார் பாப்பா. இப்போ வந்து புரோக்கர்ஸ்லாம் இருக்காங்கன்னா அந்த மாரி என்ன பண்ணுறாங்க, சாப்பிடும்போது ஒரு கை சாப்பிட்டுருக்கு, ஒரு கை ஃபோனில் பேசிட்டே இருக்காங்க. அவங்க எப்படி இந்த ஞானத்தில் நேரத்தை செலவிடுவாங்கன்றார் பாப்பா. எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. பாபா சொல்கிறார், அரே உண்மையான ராஜ்யம் கிடைக்குது. தந்தை நினைவு செய்தால் விகர்மங்கள் அழியும். 8 தேவர்கள் போன்றோரை நினைவு செய்கிறார்கள். அவர்களின் நினைவால் எதுவும் கிடைப்பதில்லை. தந்தை அடிக்கடி ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைத்து கொண்டு இருக்கின்றார். அதனால் இந்த விஷயத்தை புரிய வைக்கவில்லை என யாரும் சொல்ல முடியாது. பாபா எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் புரிய வைக்கிறாரு. எனக்கு பாபா நீங்கள் சொல்லலை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. பாபா உடனே வீடியோ காமிப்பார், நான் இன்னைக்கு உனக்கு இந்த ஞானத்தை சொன்னேன் அப்படின்பார். குழந்தைகள், நீங்கள் எல்லோருக்கும் வழியும் சொல்ல வேண்டும். ஆகாய விமானத்திலிருந்து பிரசுரங்களைப் போட முயற்சி செய்ய வேண்டும். சிவபாபா இப்படி சொல்கிறார் என அதில் எழுதுங்கள். பிரம்மாவும் சிவபாபாவின் குழந்தை. பிரஜாபிதாவாக இருப்பதால் இவரும் தந்தை, அவரும் தந்தை. சிவபாபா என்று சொன்னவுடனே பல குழந்தைகளுக்கு ஆனந்த கண்ணீர் வருகின்றது. ஒரு பொழுதும் பார்க்கவும் இல்லை. பாபா எப்பொழுது வந்து உங்களை சந்திப்பேன், பாபா பந்தனத்திலிருந்து விடுபட வையுங்கள் என எழுதுகிறார்கள். பலருக்கு தந்தையின் இளவரசரின் காட்சி கிடைக்கின்றது. போக போக பலருக்கு காட்சிகள் கிடைக்கும். இருந்தும் முயற்சி செய்தே ஆக வேண்டும். மனிதர்கள் இறக்கும் தருவாயில் பகவானை நினைவு செய்ய சொல்கிறார்கள். கடைசியில் நன்றாக முயற்சி செய்வதை நீங்களும் பார்ப்பீர்கள். நினைவு செய்வதில் ஈடுபடுவார்கள். குழந்தைகளே, கிடைக்கும் நேரத்தில் முயற்சி செய்து செய்யுங்கள். அதாவது எப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நினைவில் இருங்கன்னு அப்பா அறிவுரை கொடுக்கிறாரு. தந்தையின் நினைவில் இருந்து விகர்மங்களை அழித்தால் பின்னால் வந்தாலும் முன்னால் போக முடியும். ட்ரெயின் தாமதமாக சென்றால் வேகத்தை கூட்டி ஈடு செய்கிறார்கள் தானே. ட்ரெயின் பிளான் பண்ணுறாங்க, இத்தனை டைமுக்குள்ளே போகணும், இடையில ஏதோ ஒரு பிரச்சனை வருது, லேசாக டிலே ஆகுதுன்னா பிறகு ஸ்பீடை கூட்டி என்ன பண்ணுறாங்க, டைமை கேட்ச் பண்ணுறாங்க. அதுபோல் உங்களுக்கும் இங்கே நேரம் கிடைக்கும்போது ஈடு செய்யுங்க அப்படின்றார் பாபா. இப்போ வந்து ஏதோ வேலை இருக்குது, அப்போ வந்து யோகா பண்ண முடியல அப்படின்னா எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ யோகா பண்ணி அதை ஈடு பண்ணுங்க அப்படின்றார் பாப்பா. இங்கே வந்து சம்பாதிப்பதில் ஈடுபடுங்கள், இப்படி செய்யுங்கள், தனக்கு நன்மை செய்யுங்கள் என்று தந்தை அறிவுரை தருகின்றார். தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். ஆகாய விமானத்திலிருந்து பிரசுரங்களை போடுங்கள். அதனால் இவர்கள் உண்மையாகவே சரியான வழியை சொல்லிக்கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாரதம் எவ்வளவு பெரியது!
எல்லோருக்கும் தெரிய வேண்டும். பாபா, எங்களுக்கு நீங்கள் வந்தது தெரியவில்லைன்னு யாரும் பிறகு சொல்லக்கூடாது. அதனால் எல்லாருக்கும் செய்தியை கொண்டு போய் சேர்த்துருங்கன்றார் பாபா. பாபா தாரணிக்கான முக்கிய சாரம் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, கண்கள் ஏமாற்றவில்லை தானே என புத்திசாலியாகி தன்னை சோதிக்க வேண்டும். எந்த கர்மேந்திரியத்துக்கும் வசமாகி தலைகீழான வேலை செய்யக்கூடாது. நினைவு பலத்தால் கர்மேந்திரியங்களின் ஏமாற்றத்திலிருந்து விடுபட வேண்டும். 2, இந்த உண்மையான வருமானத்தை சம்பாதிக்க நேரம் ஒதுக்க வேண்டும். பின்னால் வந்தபோதும் முயற்சியின் மூலம் ஈடு செய்ய வேண்டும். இது விகர்மங்களை அழிக்கும் நேரம். அதனால் எந்த விகர்மமும் செய்யக்கூடாது. பாபா இன்னைக்கு வரதானம் கொடுக்குறாரு. பாலக் சோ மாலிக், அதாவது குழந்தை மற்றும் எஜமான் என்ற பாடத்தின் மூலமாக நிரகங்காரி மற்றும் நிராகாரி ஆகுக. பாபா விளக்க சொல்கிறாரு. பாலகர் ஆவது என்றால் எல்லைக்குட்பட்ட வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வருவது. ஒருவர் எவ்வளவு பெரிய நாட்டின் எஜமானராக இருந்தாலும், குடும்பத்தின் தலைவராக இருந்தாலும், தந்தையின் முன்னால் எல்லோரும் பாலகர்களே இல்லையா? குழந்தைக்கு எவ்வளோ வயசானாலும் அப்பா முன்னாடி அவங்க குழந்தை தானே. பிராமண குழந்தைகள் நீங்களும் பாலகர் ஆகிறீர்கள். அதனால் இப்பொழுது கவலையற்ற மகாராஜாவாகவும் எதிர்காலத்தில் உலகின் எஜமானராகவும் ஆகிறீர்கள். பாலக் சோ மாலிக், இப்பொழுதைய பாபாவின் குழந்தைகள் தான் பிறகு சொர்க்கத்தில் உலகத்தின் எஜமானர்கள் ஆகிறார்கள். இதுதான் பாலக் சோ மாலிக்னு பாபா இன்னைக்கு சொல்கிறாங்க. பாலக் சோ மாலிக் என்ற நினைவு சதா நிரகங்காரி மற்றும் நிராகாரி ஸ்திதியை அனுபவம் செய்ய வைக்கின்றது. பாலகர் என்றால் குழந்தையாவது, அதாவது மாயாவிடமிருந்து தப்பிப்பது. ஸ்லோகன் சொல்கிறாரு. மகிழ்ச்சியே பிராமண வாழ்வின் பர்சனாலிட்டி. அதனால் சதா மகிழ்ச்சியாக இருங்கள் அப்படின்றார் பாப்பா. நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.